Next, we are going to discuss about postulates of Werner's theory. The element exhibit two types of valency. One is primary valency, another one is secondary valencies. The element shows two types of valency. One is primary valency, another one is secondary valency. This is the example. K4Fe CN6 வந்து example. இன்னொரு example வந்து CONH3 6 times Cl3. ரெண்டும் example. இது வந்து K4FeCN6 வந்து இது வந்து ஸ்கொயர் பிராக்கெட் எது ரெப்ரசென்ட் பண்ணால் கோஆர்டினேஷன் ஸ்பியரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ளே இருக்கிறது ஃபர்ஸ்ட் வந்து எது இருக்குன்னா மெட்டல் ஆட்டம், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து இருக்கும். அதுக்கு இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கூட எதுக்கு அட்டாச் ஆகிருக்குன்னா லிகண்ட் அட்டாச் ஆகிருக்கும். ஓகே, இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து இந்த வந்து கோஆர்டினேஷன் ஸ்பியரில் இது வந்து கோஆர்டினேஷன் ஸ்பியரில் ஃபர்ஸ்ட் எது இருக்குன்னா மெட்டல், சென்ட்ரல் மெட்டலில் வந்து இருக்கும். அது கூட எது கனெக்ட் பண்ணுன்னா லிகாண்டு. இது வந்து Cl3 வந்து கோஆர்டினேஷன் ஸ்பியர், த குரூப் ப்ரெசன்ட் அவுட் சைட் த கோஆர்டினேஷன் ஸ்பியர். இது வந்து குரூப்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகுது, கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு வெளியே வந்து ப்ரெசென்ட் ஆகுது வந்து குரூப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து பிரைமரி வேலன்சி. இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு வந்து அவுட் சைடில் இருக்கிறது வந்து பிரைமரி வேலன்சி. இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு வந்து உள்ளே இருக்கிறது வந்து செகண்டரி வேலன்சி. இந்த பிரைமரி வேலன்சி எதை டினோட் பண்ணுதுன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வந்து டினோட் பண்ணுது. இப்போ எக்ஸாம்பிள், இதை வந்து டிசோஷியேட் பண்ண முடியாது. உள்ளே இருக்க ஸ்கொயர் பிராக்கெட்டில் இருக்கிறது வந்து டிசோஷியேட் பண்ண முடியாது, ஆனால் வெளியே இருக்கிறது வந்து டிசோஷியேட் பண்ண முடியும். இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இது வந்து நெகட்டிவ் சார்ஜ். இந்த வந்து Cl3 மைனஸ் அயன்ஸ் வந்து போயிடுச்சுன்னா இங்கே வந்து என்ன சார்ஜ் இருக்கணும், ப்ளஸ் சார்ஜ், 3+ சார்ஜ் வந்து இருக்கும். அப்போது கோபால்ட்டுக்கு வந்து 3+ சார்ஜ். ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த கோபால்ட் இஸ் +3 சார்ஜ். நெக்ஸ்ட் வந்து செகண்டரி வேலன்சி. செகண்டரி வேலன்சி வந்து இந்த ஸ்கொயர் பிராக்கெட், இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு உள்ளே இருக்கிறது வந்து செகண்டரி வேலன்சி. இந்த செகண்டரி வேலன்சி எதை டினோட் பண்ணுதுன்னா லிகாண்ட். லிகாண்ட் வந்து எதை கூட கனெக்ட் பண்ணுன்னா மெட்டலுக்கு கூட கனெக்ட் ஆகிறது வந்து லிகாண்டு. லிகாண்டை பற்றி சொல்கிறது வந்து செகண்டரி வேலன்சி. வாட் இஸ் அ கோஆர்டினேஷன் நம்பர்? கோஆர்டினேஷன் செகண்டரி வேலன்சி வந்து எதை பற்றி சொல்லுதுன்னா கோஆர்டினேஷன் நம்பர். நம்பர் ஆஃப் லிகன்ஸ் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் லிகன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகுதோ அதுதான் கோஆர்டினேஷன் நம்பர். இங்கே வந்து அமோனியா வந்து லிகாண்டு. எத்தனை நம்பர் இருக்குது? அமோனியா 6 இருக்குது. அப்போது கோஆர்டினேஷன் நம்பர் வந்து ஆஃப் அமோனியா இஸ் 6. பிரைமரி வேலன்சி மெட்டல் அயான் பாசிட்டிவ் இன் மோஸ்ட் கேசஸ், 0 இன் சர்டன் கேசஸ். ரெண்டு தான் இருக்கும், ஒன்று பாசிட்டிவாக இருக்கும் இல்லைனா 0வாக இருக்கும். இது வந்து மெட்டல் அயான்ஸ். இந்த கோபால்ட் வந்து மெட்டல் அயான்ஸ். இது வந்து பாசிட்டிவாக இருக்கும் இல்லைனா 0வாக இருக்கும். பாசிட்டிவ் எப்போ இருக்குன்னா மோஸ்ட் கேஸாக இருக்குமோ, மோஸ்ட் ஆஃப் த கேஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும். அந்த மெட்டல் அயான்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும். சர்டன் கேஸில் சம் கேசஸ் இட் வில் பி 0. இந்த மெட்டல் அயான்ஸ் வந்து 0வாக இருக்கும். மெட்டல் அயான் ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபைட் பை த நெகட்டிவ் அயான்ஸ். இந்த மெட்டல் அயான்ஸ் வந்து எது சாட்டிஸ்ஃபை பண்ணால் நெகட்டிவ் அயான்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். இது வந்து கோஆர்டினேஷன் ஸ்பியர். இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இந்த பக்கம் வந்து நெகட்டிவ் சார்ஜ். இது வந்து இந்த 3Cl- வந்து ரிமூவ் பண்ணிட்டா இங்கே +3 சார்ஜ் வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து அமோனியா வந்து நியூட்ரலில் இருக்கிறதுனால இந்த ப்ளஸ் சார்ஜ் வந்து எங்கே போகும்னா கோபால்ட்டுக்கு போய் ஆக்குப்பை ஆகும். இப்போது பிரைமரி வேலன்சி ஆஃப் கோபால்ட் இஸ் +3. இட் இஸ் சாட்டிஸ்ஃபை பை Cl- அயான்ஸ். இது வந்து எதை சாட்டிஸ்ஃபை பண்ணால் இது வந்து மெட்டல் அயான்ஸ். மெட்டல் அயான்ஸ் வந்து எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கும். எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா நெகட்டிவ் அயான்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போது பிரைமரி வேலன்சி ஆஃப் கோபால்ட் இஸ் +3. இங்கே வந்து +3 ஏன்னா குளோரின் வந்து ரிமூவ் பண்ணுறதுனால 3Cl- வந்து ரிமூவ் பண்ணுறதுனால இங்கே வந்து +3 சார்ஜ் ஆகும். அமோனியாவுக்கு வந்து நியூட்ரல் சார்ஜ், அதனால் இது எங்கே போகுது, இந்த +3 சார்ஜ் வந்து கோபால்ட்டுக்கு போய் ஆகுது. அப்போது பிரைமரி வேலன்சி ஆஃப் கோபால்ட் இஸ் +3. எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா இந்த 3Cl- வந்து ரிமூவ் பண்ணுறதுனால +3 வந்து சார்ஜ் வந்து ஃபார்ம் ஆகுது. செகண்டரி வேலன்சி கேன் பி சாட்டிஸ்ஃபைட் by negative ion or neutral molecule or positive ion or combination of this. செகண்டரி வேலன்சி எப்படி இருக்குன்னா ஒன்று நெகட்டிவாக இருக்கலாம், இல்லைனா நியூட்ரல் மாலிகுலாக இருக்கலாம், இல்லைனா பாசிட்டிவ் அயன்ஸாக இருக்கலாம், அல்லது காம்பினேஷன் ஆஃப் திஸ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆர் நெகட்டிவ் நியூட்ரல் பாசிட்டிவ் நியூட்ரல். இது இட் மே பி எனி திங். எக்ஸாம்பிள் வந்து COCl3 6NH3. இதை எப்படி எழுதலைன்னா கோபால்ட் NH3 6 டைம்ஸு இது வந்து கோஆர்டினேஷன் ஸ்பியர் போட்டு Cl3ன்னு எழுதலாம். இது வந்து பிரைமரி வேலன்சி. ஏன்னா இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியரில் இருக்க அவுட்டரில் இருக்கிறது வந்து பிரைமரி வேலன்சி. இது வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். கோபால்ட் வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இந்த கோபால்ட்டை தவிர்த்துட்டு மிச்சம் எது இருக்குதோ அது வந்து லிகாண்டு. இது வந்து செகண்டரி வேலன்சின்னு சொல்லுவாங்க.
இந்த செகண்டரி வேலன்சி மேபி நெகட்டிவாக இருக்கலாம், இல்லை நியூட்ரல் மாலிகுலாக இருக்கலாம், இல்லை பாசிட்டிவ் அயன்ஸாக இருக்கலாம், ஆல் காம்பினேஷன் ஆஃப் திஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து COCl3 5NH3. திஸ் இஸ் அ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஆர் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட். திஸ் இஸ் அவுட்டர் ஸ்பியர், Cl3 வந்து அவுட்டர் ஸ்பியர், NH3 வந்து இன்னர் ஸ்பியர். இது வந்து கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு வந்து இன்சைடில் இருக்கிறதுனால இது வந்து இன்னர் ஸ்பியர், இது வந்து அவுட்டர் ஸ்பியர். இதுதான் அந்த கோபால்ட் வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இதை சுற்றி 2 ஸ்பியர் இருக்குது. ஓகேவா, ஸ்பியர்ன்றதுனால ஸ்பெரிக்கல் ஷேப் போடுறாங்க. இது வந்து இன்னர் ஸ்பியர், இது வந்து அவுட்டர் ஸ்பியர். இன்னர் ஸ்பியர் வந்து இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கோஆர்டினேஷன் ஸ்பியர் ஆர் நான் அயனைசபிள் ஸ்பியர். இது வந்து அவுட்டர் ஸ்பியர். அவுட்டர் ஸ்பியர் இஸ் அ அயனைசேஷன் ஸ்பியர். இன்னர் ஸ்பியர் ஆல்சோ கால்ட் அஸ் கோஆர்டினேஷன் ஸ்பியர். இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர் வந்து the group present in a sphere are firmly attached to the metal. Firmly என்னன்னா இந்த inner sphere வந்து strongly attached to the metal central metal atom. இந்த inner sphere வந்து strongly attached with the central metal atom. Outer sphere வந்து the group present in a sphere are loosely bounded to the central metal atom. இந்த இதில் present ஆகிற group வந்து எப்படி இருக்குன்னா loosely bounded இருக்கும். எதை கூட loosely boundedனா central metal atom கூட லூஸ்லி பவுண்டடாக இருக்கும். இது வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இதை சுற்றி என்ன இருக்குன்னா இன்னர் ஸ்பியர் இருக்குது. இன்னர் ஸ்பியர் வந்து எது இருக்குன்னா அமோனியா வந்து ப்ரெசென்ட் ஆகுது. NH3லாம் இன்னர் ஸ்பியர். இது எப்படி இருக்குன்னா ஃப்ரிம்லி அட்டாச் டு த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஃப்ரிம்லி என்னன்னா ஸ்ட்ராங்லி அட்டாச் டு த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். எத்தனை அமோனியா இருக்குன்னா 6 அமோனியா இருக்குது. இது வந்து அவுட்டர் ஸ்பியர். அவுட்டர் ஸ்பியர் எது ப்ரெசென்ட் ஆகுதுன்னா குளோரின் வந்து ப்ரெசென்ட் ஆகுது. இது வந்து லூஸ்லி பவுண்டட். இது வந்து ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால அதனால லூஸ்லி பவுண்டட் டு த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். எங்கே வந்து டிஸ்சோசியேட் ஆகும்னா இன்னர் ஸ்பியரில் வந்து டிஸ்சோசியேட் ஆகாது. அப்போது இது வந்து இன்னர் ஸ்பியர் வந்து நான் அயனைசபிள் ஸ்பியர்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் அயனைசபிள் சொல்லுவாங்க. அவுட்டர் ஸ்பியர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அயனைசேஷன் ஸ்பியர்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே தான் டிஸ்சோசியேஷன் ஆகும். டிஸ்சோசியேஷன் ஆகிட்டு அயனைசேஷன் ஸ்பியர் வந்து ஃபார்ம் ஆகணும். பிரைமரி வேலன்சி ஆர் நான் டைரக்ஷனல், secondary valency or directional. It forms the geometry of complex. Geometry is nothing but it is decide the shape of the complex. The shape of the complex is decided by the secondary valence. This is a primary valence. Outer sphere is called as primary valence. Inside the sphere is called as secondary valence. This secondary valence is a directional. இது வந்து directional இருக்கும். It form a geometrical of complex. Geometrical of complex means it form the shape of the complex. இப்போ வந்து அமோனியா 1 2 3 4 5 6 அமோனியா இருக்குதுன்னா அது வந்து ஆக்டாஹீட்ரல்னு சொல்லுவாங்க. அதே 4 வந்து செகண்டரி வேலன்ஸ் வந்து 4 ப்ரெசென்ட் ஆச்சுன்னா அது வந்து டெட்ராஹீட்ரல் ஆர் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. ஸ்கொயர் பிளேன் ஆர் ஜாமெட்ரின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் we are going to discuss about illustration of Vernier postulate. ஃபர்ஸ்ட் டேப்லெட் காலம் வந்து காம்ப்ளெக்ஸ், செகண்ட் வந்து கலர். Group satisfied by secondary valency, number of ionizable inner coordination sphere, number of ionizable chloride ion complex outer coordination sphere, number of molecules of AgCl formed. இது வந்து காம்ப்ளெக்ஸ். இது வந்து COCl3.6NH3. இது எப்படி எழுதலாம்னா CO NH3 6 டைம்ஸ். இது வந்து கோஆர்டினேஷன் ஸ்பியர். அது வந்து அது எழுதிட்டுங்க. அதுக்கப்புறம் Cl3. இது வந்து எந்த கலர் இருக்குன்னா எல்லோ கலர் வந்து இருக்கும். இது வந்து பிரைமரி வேலன்சி. பிரைமரி வேலன்சினா இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு வந்து எது அவுட்டரில் இருக்கோ அது வந்து பிரைமரி வேலன்சி. இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு எது இன்சைடில் இருக்கோ அது வந்து செகண்டரி வேலன்சி. அப்போது இது வந்து இன்னரில் இருக்குது. இது வந்து செகண்டரி வேலன்சி. இது வந்து பிரைமரி வேலன்சி. இப்போ வந்து குரூப் சாட்டிஸ்ஃபை த செகண்டரி வேலன்சி. அப்போது இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு உள்ளே இருக்கிறது வந்து செகண்டரி வேலன்சி. அது என்ன இருக்குது? NH3 இருக்குது. NH3 வந்து அமோனியா. எத்தனை அமோனியா வந்து ப்ரெசென்ட் ஆகுதுன்னா 6 அமோனியா இஸ் ப்ரெசென்ட். திஸ் 6 ஏன் வந்து 6 NH3 வந்து போடுறீங்கன்னா இது வந்து எந்த விதமான சார்ஜ் இல்லை. இது வந்து நியூட்ரலாக இருக்கிறதுனால 6 NH3 வந்து போடுறீங்க. நம்பர் ஆஃப் அயனைசபிள் குளோரின். இப்போ வந்து அவுட்டர் ஸ்பியரில் பார்க்குறீங்க. அவுட்டர் கோஆர்டினேஷன் ஸ்பியரில் பார்க்கும்போது இது வந்து கோஆர்டினேஷன் ஸ்பியர். அவுட்டர் கோஆர்டினேஷன் ஸ்பியரில் பார்க்கும்போது குளோரைடு அயன் வந்து ப்ரெசென்ட் ஆகுது. எத்தனை குளோரைடு அயன் வந்து ப்ரெசென்ட் ஆகுதுன்னா 3Cl மைனஸ் அயான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகுது. இந்த 3Cl மைனஸ் அயான்ஸ் வந்து கோஆர்டினேஷன் ஸ்பியர் அவுட் சைடில் இருக்குது. இது வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா இந்த குளோரைட் கூட
3 chloride கூட என்ன எது ரியாக்ட் பண்ணாங்கன்னா சில்வர் நைட்ரேட் கூட ரியாக்ட் பண்ணாங்க. சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஃபார்ம் ஆகும்னா 3AgCl வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து 3AgC 3 moles ஆஃப் சில்வர் குளோரைடு வந்து ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் வந்து காம்ப்ளெக்ஸ். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் COCl3 5NH3. இது எப்படி எழுதலாம்னா CONH3 5 டைம்ஸ். இது 5 வந்து 6 தான் இருக்கணும். 6 சாட்டிஸ்ஃபைட் ஆகுனா இங்கேருந்து ஒரு குளோரின் வந்து எடுத்து போட்டுக்கிறாங்க. ரிமைனிங் என்ன இருக்கும்? Cl2 இருக்கும். இது வந்து கோஆர்டினேஷன் ஸ்பியர் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. ஓகே, அப்போது CONH3 5 டைம்ஸ் Cl. இந்த Cl2 இது வந்து எந்த கலர் இருக்குன்னா பர்பிள் கலராக இருக்கும். இதில் வந்து ப்ரைமரி வேலன்சியை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியரில் அவுட் சைடில் எது இருக்கோ அது வந்து ப்ரைமரி வேலன்சி. இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு எது இன்சைடில் இருக்குதோ அது வந்து செகண்டரி வேலன்சி. இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு ஃபர்ஸ்ட் எது இருக்குது? மெட்டல், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் தவிர்த்து மிச்சம் எல்லாமே இருக்கிறது வந்து செகண்டரி வேலன்சி லிகாண்ட் சொல்லுவாங்க. இங்கே வந்து எத்தனை லிகாண்ட் இருக்குதுன்னா அம்மோனியா வந்து 5 டைம்ஸ் இருக்குது. 5NH3. ஏன் வந்து அம்மோனியாவுக்கு வந்து எந்த சிம்பிளும் போடலன்னா இது வந்து நியூட்ரல், அதனால எந்த விதமான சிம்பிளும் போடல. நெக்ஸ்ட்டு வந்து குளோரைடு அயான். இங்கே வந்து 1 குளோரைடு அயான் வந்து இருக்குது. அப்போது இது வந்து குளோரைடு அயான் வந்து நெகட்டிவ் சார்ஜ், அதனால் இங்கே நெகட்டிவ் சார்ஜ் வந்து எழுதுகிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு வந்து அவுட் சைடில் இருக்குன்னா Cl2. அப்போது குளோரைடு அயான் வந்து 2Cl மைனஸ் அயான்ஸ் வந்து இருக்குது. இந்த 2Cl மைனஸ் அயான்ஸ் வந்து சில்வர் நைட்ரேட் கூட ரியாக்ட் பண்ணும்போது 2AgCl வந்து ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு காம்ப்ளெக்ஸ் வந்து இது எக்ஸாம்பிள் COCl3.4NH3. இது வந்து எப்படி எழுதலாம்னா CO4NH3 NH3 4 டைம்ஸ். இங்கே வந்து 6 வரும்னா Cl2. ரிமைனிங் எத்தனை குளோரின் இருக்குது? ஒரே ஒரு குளோரைடு வந்து இருக்குது. இங்கே வந்து இது வந்து எந்த கலர் ஃபார்ம் ஆகும்னா க்ரீன் கலர் வந்து ஃபார்ம் ஆகும். சரி, கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு வந்து எது இன்சைடில் இருக்குது? அது வந்து செகண்டரி வேலன்சி. அப்போது எத்தனை அமோனியா இருக்குது? 4NH3 இருக்குது ப்ளஸ் 2Cl மைனஸ் அயான்ஸ் வந்து இருக்குது. இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு வந்து எது அவுட் சைடில் இருக்குதோ அது வந்து ப்ரைமரி வேலன்சி. ப்ரைமரி வேலன்சி வந்து எது இருக்குது? 1 குளோரைடு அயான்ஸ் வந்து இருக்குது. இந்த 1 குளோரைடு அயான்ஸ் வந்து சில்வர் நைட்ரேட் கூட ரியாக்ட் பண்ணி AgCl வந்து ஃபார்ம் ஆகும். ஒன்லி 1 AgCl வந்து ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள், அதே எக்ஸாம்பிள் தான் இன்னொன்று COCl3.4NH3. ஆனால் இது வந்து கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து க்ரீன் கலர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், இது வந்து வயலட் கலர் ப்ரொடியூஸ் பண்ணும். இதை வந்து எப்படி எழுதலாம்னா CONH3 4 டைம்ஸ். இங்கே வந்து Cl2. இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு குளோரைட் வந்து எழுதுறீங்க. நெக்ஸ்ட் வந்து இது எந்த கலரில் இருக்குன்னா வயலட் கலர் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு வந்து எது இன்சைடில் இருக்குதோ அது வந்து செகண்டரி வேலன்சி. அப்போது NH3 4 டைம்ஸ் 2Cl மைனஸ் அயான்ஸ் வந்து இருக்கும். கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு அவுட் சைடில் எது இருக்குன்னா 1Cl மைனஸ் அயான்ஸ் இருக்கும். இந்த 1Cl மைனஸ் அயான்ஸ் வந்து எது கூட ரியாக்ட் பண்ணாங்கன்னா சில்வர் நைட்ரேட் கூட ரியாக்ட் பண்ணி என்ன ஃபார்ம் ஆகும்னா 1 mole ஆஃப் AgCl வந்து ஃபார்ம் ஆகும். 1 mole ஆஃப் AgCl இஸ் ஃபார்ம்ட். Limitation of Werner theory. Werner theory was able to explain the number of properties of coordination compounds. இது வந்து வெர்னர் தியரி வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் வந்து நிறைய ப்ராப்பர்ட்டி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஆனால் சில ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணல. அதெல்லாம் எதுனா இட் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் த கலர் ஆஃப் த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் வந்து ஏன் கலர் வந்து ஃபார்ம் ஆகுது அதை பற்றி அவர் வெர்னர் தியரியில் எக்ஸ்பிளைன் பண்ணலை. அதுக்கப்புறம் it did not explain the magnetic property. Magnetic property னா diamagnetic and paramagnetic. அதை பற்றி அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. he did not explain the bonding between the metal atom and ligand நேச்சரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலை. and some compound form a coordination compounds and some do not form coordination compound. he did not explain these properties. These are the limitation of Werner theory.